இத வந்து அரசியல் பண்ணாதீங்க. யாரும் அரசியல் பண்ணாதீங்க. அவர் ஆறுதல் சொல்லலன்னா, அவர் ஆறுதல் சொல்லவே இல்ல. இதுநாள் வரையும் இங்க வரல. இதுநாள் வரையும் கரூருக்கு வரல. இதுநாள் வரையும் ஆறுதல் சொல்லல அப்படிங்கிறீங்க. அவர் ஆறுதல் சொன்னா, அவர் அங்க சொல்ட்டாரு. அங்க வர வச்சு சொல்ட்டாரு. மகாபலிபுரத்துக்கு வர வச்சு சொல்ட்டாரு. இங்க வர வச்சு சொல்லிட்டாரு. அவர் இங்க வர வச்சு சொல்லியிருக்கணும். அங்க வர வச்சு சொல்லியிருக்கணும். அப்படின்னு அரசியல் பண்றீங்க. ஸோ அவர் வந்து என்னதான் பண்ணுவாரு? எப்படிதான் அவர் ஆறுதல் சொல்லுவாரு? இப்படின்னா அப்படிங்கிறீங்க, அப்படின்னா இப்படிங்கிறீங்க. ஸோ அதனால அந்த கரூர் சம்பவத்துல உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கும் விஜய் சார் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவர் வந்து மகாபலிபுரத்துல எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. ஸோ சந்தித்து அவர்கள் எல்லாருக்கும் விஜய் சார் வந்து அந்த 41 குடும்பத்துக்கும் தனித்தனியா அவங்கள சந்தித்து 41 குடும்பத்தையும் தனித்தனியா சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட நீங்க இத பத்தி தேவையில்லாத கருத்துக்கள பதிவிடாதீங்க. நான் பதிவிடுறவங்கள சொல்றேன். அதாவது அரசியல் பண்றாங்க இல்லையா? ஆறுதல் சொன்னா அப்படி சொல்ட்டாரு ஆறுதல், இப்படி சொல்ட்டாரு ஆறுதல்ன்னு சொல்றீங்க. ஆறுதல் சொல்லலன்னா, அவர் இதுவரையும் வரல, அங்க வரல, இங்க வரலன்னு சொல்றீங்க. ஸோ அவரு இப்போ வந்து மகாபலிபுரத்துல பாதிக்கப்பட்ட, அதாவது கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கும் அவர் ஆறுதல் சொல்லிட்டாரு. அவங்க எல்லாரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டாரு. ஸோ இதோட நாம் இந்த டாபிக்க தேவையில்லாம அரசியல் பண்ணாம இருப்போம் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நாம் இதோட அரசியல் பண்ணாமல் இருப்போம் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள். நன்றி.